டே 14 என்னோடய வெயிட்டு 52.05. ஸோ இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்னோடய டயட் பிளானை ஆரம்பிச்சிட்டேன். மதியானத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கேரட்டு, அப்புறம் வந்து எக்கு, ப்ரொக்கோலி. ஆனால் எனக்கு இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக எனக்கு வேணும். நான் வந்து மீன் மேக்கர் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். கார்ன் இருந்தாலே அந்த சாலட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கோஸ்லாம் இருக்குது, அதனால் கேரட் இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி செய்கிறேன்ட்டு. சாலட் தானே, ஸோ அதை வேக வச்சு போட்டாலே போதும். கர்டோடு சேர்த்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆப்பம் செஞ்சேன். ஆப்பம் வந்து சுத்தமாக வரல, அதனால் ஆப்பத்தை வந்து தோசைகளில் போட்டு தோசையாக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 ஆப்பம். இவ்வளோ மோசமாக வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் பால், ஏன்னா நேற்று சிக்கன் சாப்பிட்டனால லைட்டாக ஒரு எரிச்சல் மாதிரி இருந்தது, அதனால் சரி இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கலாம் அப்படின்ட்டு. வெயிட் வந்து எக்ஸாக்டாக இப்போ 52 வந்தனால லைட்டாக ஒரு கேர்னஸ் இருக்குது. ஸோ நான் ரொம்பலாம் நாட்டு சக்கரை சேர்க்கல, லைட்டாக சேர்த்துருக்கேன். இதை இன்றைக்கி சாப்பிட்லாம். 52 வெயிட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் இன்றைக்கி. எப்போவுமே வெயிட் வந்து திடீர்னு ஒரு கம்மியாகும்போது உடம்புல வந்து ஒரு மாற்றம் தெரியும். டயர்ட்னஸ் ஆகும், இல்லைனா வந்து எதுவுமே ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் அந்த டைமில் இது மாதிரி நம்ம கொஞ்சம் சுகர் லைட்டாக சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ சுகரோ ரெண்டுமே வந்து சுகர் தான். நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஆசையாக கேட்டாங்கப்பா என் பசங்க ஆப்பம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு, ஆனால் எனக்கு ஆப்பம் வரல. ஸோ சேட். ரொம்ப நாள் ஆப்பம் சுடலை, அதனால் அந்த பாத்திரத்தில் ஒழுங்காக வரலன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஜாலி மூடில் இருக்கேன். நான் ஒரு 12 o'clock போல் நான் வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டீம் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டீம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொக்கோலி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. அதில் சும்மா 4 லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு கார்ன் வந்து போட்டு நல்லா வேக வச்சிட்டேன். ஒரு சைடு வந்து பாயில்டு எக் ஒன்று வெந்துட்டுருக்கு. சோயா சங்க்ஸ் வந்து ஒரு பாக்கெட், சின்ன பாக்கெட் வாங்கியிருந்தேன், அதையும் நான் வேக வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி தேவையான சாலட். அதுவும் இன்றைக்கி ரைஸ் எடுத்துக்காமல் இதை சாப்பிடும்போது எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு ரிசல்ட் இன்னும் நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை தான். ஃபைனலி கேரட் ஜூஸ் கொஞ்சம் குடிக்கணும் போல் இருந்தனால ஜீனியே போடாமல் வெறும் கேரட் மட்டும் போட்டு ஜூஸ் குடித்தேன். கொஞ்சமாக கேரட் எடுத்து வச்சுருக்கேன், சாலடோடு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு. இதில் வந்து நம்ம தவா ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம், ஆயில் சேர்க்காமல். ஆயில் சேர்த்திங்கன்னா உங்கள் இஷ்டம், லைட்டாக வேணால் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு பவுல் மாற்றிட்டு அதில் மஞ்சள்தூள், பெப்பர் தூள், மிளகாத்தூள், உப்பு அதை மட்டும் போட்டு அப்படியே பேனில் வந்து அடுப்பில் வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேவையான பவுலில் வெங்காயம், கேரட், ஸ்வீட் கார்ன் அண்ட் வந்து ப்ரொக்கோலி 4யுமே சேர்த்து இது கூட நான் சேர்க்க போகிறது சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். அண்ட் கர்டு வந்து ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துருந்தேன். இதோட தேவையான அளவு உப்பு அண்ட் லெமன் ஜூஸ் 2யும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செம்ம எம்மியாக இருந்துச்சு, க்ரீமியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த சாலட் நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. டயட்டில் இருக்கோமா அப்படின்ற மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. இதை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் டோஸ்ட் பண்ணி கூட ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணி அதுவும் நான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 52 காட்டினதே எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இதே மாதிரி நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா நாளைக்கு சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கும் நாளைக்கும்.
14 அன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன வெயிட்டு, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டு. சாப்பிடலாமா? ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டு போனனால அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். எப்பவுமே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு தான் நான் குளிக்கவே போவேன். சாப்பிடுவோம் வாங்கள். மக்களே செம்ம எம்மி அண்ட் க்ரீமியாக இருந்துச்சு. ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கரெக்டான அளவில் நான் போட்டனால கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேன், வேஸ்ட்டாக போயிடும். கிரேப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதை வந்து ஒரு 3:30 போல் சாப்பிட்டேன். வயிறு நம்ம எம்டியாக விடவே கூடாது. பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃப்ரூட்ஸு தண்ணி ஏதாவது குடிச்சிடணும். இப்போ 14th டே வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 2 times வரைக்குமே நான் ஹாட் வாட்டர் குடிச்சிருக்கேன். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். பசிச்சா ஏதாவது கொண்டக்கடலை இல்லை டேட்ஸு அப்படி ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி என்னமோ ஹெவியாக பசிக்குது, என்னன்னு தெரில. ஏன்னா நான் 12:30க்கெலாம் சாப்பிட்டேன்னா அதனால் பசிக்குது. நாளை காலையில் என்ன வெயிட்டுன்றதை நான் காட்டுறேன். இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 15th டேயில் மீட் பண்ணலாம். பாய்.